எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து பருப்பு மாவு உருண்டை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து. எல்லாருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, பாசிப்பருப்பு ஒரு பவுல் எடுத்துக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 1/4 பவுல் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். பொடித்த சர்க்கரை 2 பவுல் எடுத்துக்கணும். நெய் ஒரு 1/2 பவுல் எடுத்துக்கணும். வறுத்த முந்திரி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கணும், தேவையான அளவு. சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். சட்டியை வந்து அடுப்பில் வைக்கணும். இது 1 பவுல் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு வறுத்துக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் எப்படியோ கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயில் போட்ட உடனே கரையும். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் இது. இதை நீங்கள் வந்து செய்து பாருங்கள். பெரியவங்களுக்கும் கொடுங்க, உடம்பு நல்லது. அவங்களால ஈஸியாக சாப்பிட முடியும். பெரியவங்களாலையும் வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். இது ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. செவக்க வறுத்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து இதை என்ன செய்யணும், ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். இப்படி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் அடிக்கணும். இந்த மாதிரி பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு வறுத்துட்டு நாம் தட்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். இது காயிற நேரத்துக்கு இந்த உளுந்தம்பருப்பை கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இதுவும் உடம்புக்கு நல்லது. அதனால் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இதையும் போட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி உளுந்த ஒரு 5 நிமிஷம் வறுத்துடணும். இதையும் என்ன செய்யணும், இதையும் ஆற வைக்கணும். ஆற வைக்கணும். இந்த மாதிரி ஆற வச்சிடணும். இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். இதை இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே இந்த மாதிரி இதில் போட்டுக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மாவாக தூள் பண்ணிடணும். இப்போ நான் அது மிக்சி ஜாரில் போட்டேன். இந்த அளவுக்கு மாவாக அரைச்சிடணும். அரைச்ச பிறகு நம்மளுக்கு இது இருந்தால், ஜல்லடை இருந்தால் இந்த மாதிரி போட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். இது வந்துருச்சு பாருங்க, சூப்பராக. ஆனால் இதில் எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் ஜல்லடையில் ஜலிச்சு போட்டேன். இந்த மாதிரி ஜலிச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மாவு நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி பக்குவமாக இருந்தால் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும்னா, இந்த 2 சர்க்கரையை கலந்துக்கணும். பொடிச்ச சர்க்கரையை வந்து கலந்துக்கணும். இந்த அளவுக்கு கலந்து இந்த மாதிரி கலந்துக்கணும். இது நல்லா கலக்க முடியலன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவையாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ரெண்டுமே. அதனால் நான் 2 தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் இது பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து சர்க்கரையும் மாவையும் நல்லபடியாக நல்லா இது பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கலந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்படி தான் இந்த பாதத்தில் இருக்கணும் இந்த மாவு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏலக்காய் பொடி
ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும், தூவணும். அப்படியே தூவி அதையும் இப்படி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இது நல்லா பிடிக்க வர்றதுன்னா நிறைய நெய் இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கணும். நெய்யை காய்ச்சி சூடு பண்ணி காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நெய் விடணும். நெய் விட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் விட்டு இதையும் போட்டு இந்த முந்திரியும் போட்டு கலந்துக்கணும். நெய் முந்திரி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இவ்வளோதான். இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் காய்ச்சின நெய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். கொஞ்சம் ஒரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் கலந்துக்கணும். கொஞ்சம் சூடாக நெய் கலந்துக்கணும். நெய் கலந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளவு பெரிய உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும். பிடிச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம இப்படியே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். உருண்டைலாம் பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.